விக்னேஸ்வராய நமக. மம குலதேவதாமுனியப்ப சுவாமியே நமக. பேரன்பு மிக்க குக்கு பக்தி மீடியா சேனல் நேயர்களுக்கு ஜோதிடர் முத்துசாமியின் இனிய அன்பு வணக்கங்கள். ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகே தன்னோ மந்த பிரசோதயாத். நீலாஞ்சன சமாபாசம் ரவிபுத்திர யமாக்ரஜம் சாயா மார்த்தாண்ட சம்பூதம் தம் நமாமி சனீஸ்வரம். ஓம் சனீஸ்வராய நமக. அன்பர்களே, நிகழும் மங்களகரமான ஸ்ரீ விசுவாவசு வருஷம் மாசி மாதம் 22ஆம் தேதி 6/3/2026 வெள்ளிக்கிழமை காலை 7:56 ஸ்ரீ சனீஸ்வர பகவான் கும்பராசி பூரட்டாதி நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் இருந்து மீனராசி பூரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதத்திற்கு பெயர்ச்சி அடைகின்றார். அதனை முன்னிட்டு உங்களுக்கு இந்த ராசிக்குரிய பலன்களை எடுத்துக் கூறுகின்றேன். அன்பர்களே, நவகிரகங்களில் ஸ்ரீ சனீஸ்வர பகவான் வலிமையானவர். அவர் ஒரு ராசியில் 2.5 ஆண்டு காலகட்டங்கள் பயணிப்பார். மகரம் கும்பம் ஆகிய 2 ராசிகளும் அவருடைய வீடுகளாகும். துலா ராசியில் உச்சமடைவார், மேச ராசியில் நீசமடைவார். ரிஷபம் மிதுனம் கன்னி நட்பு வீடுகளாகவும், விருச்சிகம் தனுசு மீனம் ஆகிய ராசிகள் சம ராசிகளாகவும், கடகம் சிம்மம் ஆகிய ராசிகள் பகை ராசிகளாகவும் சனீஸ்வர பகவானுக்கு இருக்கின்றது. பொதுவாக 12 ராசிகளிலே கிட்டத்தட்ட 8 ராசிகள் அவருடைய கண்ட்ரோல்ல எப்பயுமே இருக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா, அவர் ஜென்மச்சனி, அர்த்தாசம சனி, கண்டச்சனி, அஷ்டமச்சனி, குடும்பச்சனி, விரயச்சனி அப்படின்னு சொல்லக்கூடிய 6 ராசிகளையும் அவருடைய பார்வையின் மூலமாக அவருக்கு 3, 7, 10 அப்படிங்கிற பார்வை, 7ஆம் இடங்கிறது கண்டச்சனியா வந்தனால 3, 10 ஆகிய பார்வைகள் மூலமாக 8 ராசிகளை அவர் எப்பயுமே கண்ட்ரோல்ல வச்சே இருப்பார். இந்த சனீஸ்வர பகவான் சூரிய பகவானுக்கும் சாயாதேவிக்கும் மகனாக பிறந்தவர். சிவனிடம் ஈஸ்வரம் பட்டம் பெற்று சனீஸ்வர பகவானாக மாறினார். ஸ்ரீ விநாயகரையும் ஆஞ்சநேயரையும் தவிர மற்ற அனைவரையும் தேவர்கள், யட்சர்கள், கிங்கணர்கள், ராட்சசர்கள் மற்றும் மனிதர்கள் ஆகிய எல்லாரையுமே அவரவருக்குரிய காலகட்டங்கள்ல பீடித்து பிறகு நல்ல சுப பலன்களையும் அவர் தந்தருளினார். அப்பேற்பட்ட சனி பகவான் தேனி மாவட்டம் குச்சனூர்ல சுயம்பு சனீஸ்வரராகவும், மகா சக்தியாக திருநள்ளாறுல காட்சி தருகின்றார். அவருடைய இந்த சனி பயிற்சியை பற்றி இப்பொழுது உங்களுக்கு விரிவாக எடுத்துக் கூறுகின்றேன். தெய்வ அனுகூலமும் பாரம்பரியத்தை கட்டி காக்கும் குணமும் எதிலும் நிதானமான போக்கை கடைபிடிக்கக்கூடிய தனுசு ராசி அன்பர்களே, உங்களுக்கு இந்த சனி பயிற்சியினால் ஏற்படக்கூடிய பலன்களை எடுத்துக் கூறுகின்றேன். முதல்ல பாத்தீங்கன்னா, உங்கள் ராசியை குரு பகவான் பார்த்துக்கிட்டே இருக்கிறார். அது ஒரு நல்ல லாபம். அடுத்த ஆண்டு இந்த வைகாசியில பாத்தீங்கன்னா குரு பகவான் உச்சமடைய போகிறார். உச்சமடைந்த குரு பகவான் சனி பகவானை பார்ப்பார். இதுதான் உங்கள் ராசிநாதனால் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய முதல் நன்மைகள். இப்ப சனி பகவானால் என்ன கிடைக்க போகுதுன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, சனி பகவான் 10ஆம் பார்வையாக உங்கள் ராசியை பார்த்து கொண்டே இருக்கின்றார். உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல சனி பகவான் அமர்ந்திருக்கின்றார். அர்த்தாஷ்டம சனியாக அமர்ந்திருக்கின்றார்.
அதனால உங்களுடைய ஒவ்வொரு செய்கையும் சிசிடிவி கேமரா பார்க்குற மாதிரி சனி பகவானால் பார்த்து கொண்டே இருக்கப்படுகிறது. இது முதல் விஷயம். சரி, இதனால நன்மையா அப்படின்னு சொல்லி பார்த்தா, நிதானமான போக்கு கரெக்டா நடந்தீங்கன்னா எந்த பாதிப்பும் உங்களுக்கு கிடையாது. உங்களுடைய செய்கைகளில் ஏதேனும் பிரச்சனைகள் ஏற்பட்டால் அதற்குரிய பலனை ரெட்டிப்பாக அனுபவிக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஏன்னா அவருடைய பார்வை வந்து பாத்தீங்கன்னா பெரிய பலனை கொடுக்கும். எப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப முதல்ல சனீஸ்வர பகவான் மீன ராசியில் அமர்ந்து 3ஆம் பார்வையாக உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தை பார்க்கிறார். 6ஆம் இடம் சொல்லி கேட்டீங்கன்னா ருண ரோக சத்துருஸ்தானம் சொல்லி பேர். அங்கேதான் கடன் நோய் வம்பு வழக்கு நிக்குது. அப்ப கடன் வாங்குறப்ப சரியான தேவைக்காக வாங்கியே தீர வேண்டும் என்று முடிவெடுத்து நீங்க வாங்கினீங்கன்னா அந்த கடனை வந்து நிதானமா கட்டிக்கிட்டே போகலாம். தேவையில்லாத கடன்கள், ஆடம்பரத்துக்காக நீங்க டிவி வாங்குறது, ஃப்ரிட்ஜ் வாங்குறது, அத்தியாவசியமா இருந்தா பிரச்சனை இல்லை. ஏன்னா எல்லாமே இப்ப அத்தியாவசியமா தான் மாறிடுச்சு. இருந்தாலும் அதெல்லாம் தேவை அப்படின்னு இருந்தா மட்டும் நீங்க கடன் வாங்கினீங்கன்னா வட்டி கட்டுறதோ, இஎம்ஐ கட்டுறதோ, தவணை கட்டுறதோ இதெல்லாம் சரியான முறையில் கட்டிடலாம். அப்படி இல்லை என்றால் 3ஆம் இடம் சொல்லக்கூடிய தைரியம், வீரியம், கீர்த்தி, புகழ் இவை எல்லாத்தையும் உங்களுக்கு சரண்டர் பண்ணி பிரச்சனை பண்ணி கொடுத்துரும். அதனால தேவையில்லாத செய்கைகள் அல்லது தேவையில்லாத கடன் இதெல்லாம் வாங்க வேண்டாம். முதல் விஷயம். அடுத்து பாத்தீங்கன்னா, உடல் சார்ந்த விஷயங்களில் அதிக கவனம் செலுத்துங்கள். உணவு வந்து தேவையில்லாம உட்கொள்ளாதீங்க. அலைச்சல் பிரயாணத்தை வந்து தேவையில்லாம செஞ்சுக்காதீங்க. தேவையற்ற விஷயங்களில் தலையிட்டால் 3ஆம் பார்வையாக 6ஆம் இடத்தை பார்க்கிறது பிரச்சனையை உண்டு பண்ணி கொடுத்தே தீர்வார். அர்த்தாசம சனியினால் லாபமும் அடைவீர்கள், அதே நேரத்தில் பிரச்சனையை சந்திப்பீங்க. அப்ப அவருடைய பார்வைக்குனால பிரச்சனை தான் கிடைக்குமான்னு கேட்டீங்கன்னா, உழைப்பாளிகள் சொல்லக்கூடிய தொழிலாளர்கள் இருக்காங்க, அவங்க எல்லாருக்குமே இந்த 2.5 வருஷ காலகட்டமும் தொழில் நிலைகள் நன்றாக இருக்கும். இதான் முதல் நமக்கு கிடைச்ச ஒரு நல்ல லாபம். தொழிலாளர்களுக்கு பூராமே வேலை கிடைச்சிக்கிட்டே இருக்கும். உத்தியோகஸ்தர்களுக்கும் சரி, ராஜ்ய உத்தியோகம் சரி, தனியார் உத்தியோகம் இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, தொழில் செய்யறவங்களுக்கு பூரா தொழில்கள் நிச்சயமாக கிடைத்து கொண்டே இருக்கும். மாற்றமே இல்லை. ஏன்னா அதே ஜீவனஸ்தானத்தை சனி பகவான் பார்க்கிறார். உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தை வந்து அவர் பார்க்கிறார் இல்லையா? அப்ப தொழில், வியாபாரம், உத்தியோகம் இவற்றில் சிறந்த முன்னேற்றத்தை அடைவீர்கள். குறிப்பா சொல்ல போனா பாத்தீங்கன்னா, ஷேர் மார்க்கெட்ல நல்ல லாபம் கிடைக்கும். பினான்ஸ்ல நல்ல லாபங்கள் கிடைக்கும். அதே மாதிரி வந்து ஆடை ஆபரணங்கள், கலைத்துறை சம்பந்தப்பட்டவங்களுக்கு, சின்னத்திரை சினிமா நினைக்கிறவங்களுக்கு, அதே போல வந்து இந்த பத்திரிகை துறை, ஊடகவியலாளர்கள் இவங்களுக்கு எல்லாமே இந்த காலகட்டங்கள்ல அதிக பலன் தனுசு ராசிக்காரர்களாக இருந்தால் நிச்சயமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. இந்த 2.5 ஆண்டு காலகட்டங்களும் நீங்க எதுல முன்னேற போறீங்க கேட்டீங்கன்னா, தொழில் ரீதியாக தான் முன்னேற போறீங்க. ஏன்னா சனி பகவானே ஜீவனக்காரகன் சொல்லக்கூடிய தொழில்காரகன் தான். அதனால தொழில் வியாபாரத்தில் இந்த 2.5 ஆண்டு காலகட்டங்களும் உங்களுக்கு நல்ல லாபம் எதிர்பார்த்த அளவுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. நான் முதல் சொன்ன மாதிரி இந்த கடன் நோய் வம்பு வழக்கும் வரும். இதையும் வந்து கவனமா பார்த்துங்க. தொழில் நிலையில் தான் உங்களுக்கு முதல் லாபங்கள் கிடைக்கும். இதெல்லாம் போக 10ஆம் பார்வையாக உங்கள் ராசியை பார்க்கிறார். அதான் முதல் சொன்னேன், 10ஆம் பார்வையை பார்க்க. அப்ப உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் முயற்சியோடு நின்று விடாமல் முயற்சியை செயலாக்கம் செய்தீர்களானால் அந்த செயலாக்கம் உங்களுக்கு கை கொடுக்கும். அப்படி கை கொடுக்குறப்ப அர்த்தாசம சனி பெரிய அளவு உங்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தாது. எல்லா முயற்சியும் வந்து கொடுத்துட்டு நீங்க அந்த வேலைகளில் ஈடுபடாம இருந்தீங்கன்னா அதுதான் உங்களுக்கு பிரச்சனை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து பொருளாதாரத்தில் ஒரு திருப்தியான நிலைமையை ஏற்படுத்தி கொடுக்கும். பெரிய அளவு வந்து பாதிக்காது. பொருளாதாரத்துல நல்ல நன்மை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு உண்டு. அதனால வந்து ஃப்ளோட்டிங் பண்ணி உங்களுக்கு இந்த 2.5 வருஷ காலகட்டமும் வந்து 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 போகக்கூடிய வாய்ப்பு உண்டு. ரொம்ப முக்கியமான விஷயம் கேட்டீங்கன்னா, உடல் சார்ந்த விஷயமும் அடுத்து வந்து மனம் சார்ந்த விஷயமும் தாய் வர்க்கத்து உறவுகளால் உங்களுக்கு சிறு சிறு பாதிப்புகளும் ஏற்பட போகிறது. அதான் முக்கியமான விஷயம். அது சிலவங்களுக்கு பார்த்தீங்கன்னா தாய்க்கே பாதிக்கும். அவங்களுக்கு வந்து உடல் சார்ந்த மனம் சார்ந்த பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு உண்டு. அது மாதிரி அவங்க வழியில சொத்துக்கள் இருந்துச்சுனால் அதுல பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு உண்டு. 4ஆம் இடம்ங்கிறது நடுக்கல்வின்னு சொல்லுவோம். நடுக்கல்வின்னு கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 6ல இருந்து 10 வரை படிக்கிற மாணவர்களுக்கு இவர்களுக்குமே வந்து இந்த கல்வியில வந்து சில தடைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு. விளையாட்டுத்துறை இருக்கவங்களுக்கெல்லாம் இந்த அடிபடுறது அல்லது வந்து சில சில தடைகள் இதெல்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதனால இந்த காலகட்டங்கள்ல இவர்கள் எல்லாம் சற்று நிதானமாக நடந்து கொண்டால் நல்ல பலன்கள் நிச்சயமா அடைவீங்க. அது ஒரு விஷயம். அடுத்து மாணவர்களுக்கு முதல் சொன்ன மாதிரி கல்வி நிலைகள் இந்த
6ல இருந்து 10 வரை மட்டும் இல்லாம இந்த 10, 12 அதுக்கப்புறம் காலேஜ் போற மாணவர்களுக்கு போறாம். இந்த ஆண்டு முழுவதுமே கல்வி யோகம் சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி இனி வரும் காலகட்டங்கள்ல அந்த உத்தியோகமும் வந்து சிறப்பான நிலையை அடையக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஏன்னா இந்த 2.5 வருஷம் மட்டும்தான் கொஞ்சம் சுமாரா இருக்கும். அடுத்து வரக்கூடிய 2.5 வருஷமும் அதுக்கடுத்து வரக்கூடிய 2 வருஷமும் கிட்டத்தட்ட இப்ப இருந்து பாத்தீங்கன்னா 7.5 வருஷ காலகட்டங்களுக்கு நீங்க படிக்கக்கூடிய படிப்புக்கு தகுந்த வெற்றிக்கு தகுந்த மாதிரி வேலைக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கையின் நிலையில் ஸ்டாண்டர்ட் பண்றது, இது எல்லாமே மாணவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு செயின் மாதிரி போயிட்டு இருக்கு. பயன்படுத்திக்கிங்க. அடுத்து வந்து பெண்களுக்கு கணவன் மனைவி உறவில் பலம் ஏற்படும். எவ்வளவுதான் பிரச்சனைகள் இருந்தாலுமே, சனி பகவான் அர்த்தாசிரம சனியாக இருந்தாலுமே உங்களுடைய முயற்சியும் உங்களுடைய செய்கைகளும் தான் இந்த 2.5 ஆண்டு காலகட்டங்களுக்கும் கணவன் மனைவி உறவில் திருப்திகரமான நல்ல ஒரு முன்னேற்றத்தை நோக்கி செல்லக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அடுத்து வேலை பார்க்குற பெண்களுக்கு, அது தொழில் செய்யறவங்களாக இருந்தாலும் சரி, அல்லது வேலை பார்க்குறவங்க இருந்தாலும் சரி, வியாபாரம் பண்ற பெண்களாக இருந்தாலும் சரி, நிச்சயமா இந்த 2.5 வருஷ காலகட்டமும் நீங்க எவ்வளவு முதலீடு செய்தாலும் சரி, எவ்வளவு உழைப்பு நீங்க பயன்படுத்தாலும் சரி, அவ்வளவுமே உங்களுக்கு அதாவது ஒரு வேர்வைக்கு ஒரு பவுன் தங்கம்னு சொல்லி பாடினாங்களே, அந்த பலன் முழுவதுமே உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். அதை அனுபவிக்கிறதுக்கு நீங்க ரெடி ஆகிக்கீங்க அப்படின்னு தான் சொல்றதுக்குன்னா வாய்ப்பு உண்டு. அடுத்து இப்ப வந்து தனுசு ராசியில 3 நட்சத்திரங்கள் இருக்கு. மூல நட்சத்திரம், பூரண நட்சத்திரம், உத்திராட நட்சத்திரம் சொல்லி இந்த 3 நட்சத்திரத்துக்காரங்களுக்கு முதல் பார்ப்போம். தெய்வ பலம் நிறைய கிடைக்கக்கூடிய ஒரே நட்சத்திரம் கிடையாது இந்த 3 நட்சத்திரம் தான். இந்த 3 நட்சத்திரத்துக்கு அதிபதியான கேது பகவான் உங்கள் ராசிக்கு இப்போ 9ஆம் இடத்துல அமர்ந்திருக்கார். அதனால தெய்வ பலத்தின் மூலமாக ஆரம்பத்துல, அதாவது சனிப்பெயர்ச்சி அடைஞ்சு ஓராண்டு காலகட்டங்களுக்கு தெய்வ பலத்தின் மூலமாக நிறைய வந்து நன்மை அடைவீர்கள். நம்ம முதல் சொன்ன மாதிரி தொழில் ரீதியாக, பண ரீதியாக, மன ரீதியாக, உடல் ரீதியாக எந்த இதா இருந்தாலும் சரி, இந்த 2.5 ஆண்டு காலகட்டங்கள்ல முதல் ஓராண்டு காலகட்டங்களுக்கு நற்பலன் நிச்சயமாக கிடைத்தே தீர வேண்டும் என்பது விதி கிடைக்கும். அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த 1 வருஷம் கழிச்சு அடுத்த ஓராண்டு காலகட்டங்களுக்கு உங்களுக்கு கொஞ்சம் குழப்பங்கள் ஏற்படும். ஏன்னா 8ஆம் இடத்துல வந்து கேது பகவான் உட்கார்றப்ப உங்களுக்கு தேவையற்ற அலைச்சல், மன உளைச்சல், மேற்சொன்ன லாபங்கள் அனைத்துமே வந்து பாதகமா மாறக்கூடிய வாய்ப்பு அல்லது பிரச்சனை ஏற்படக்கூடிய வாய்ப்பு, அதெல்லாம் அந்த காலகட்டங்கள் நடக்கும். அதனால மூல நட்சத்திரத்துக்காரங்களுக்கு நன்மையும் சற்று சிரமமும் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இந்த சனி பெயர்ச்சியினால் கிடைக்க போகிறது. நிதானமான போக்கு ஒன்றுதான் உங்களுக்கு நன்மையை தரும். அடுத்து பூரண நட்சத்திரம். காசு, பணம், பொன்பொருள் சேர்க்கை எல்லா லாபமும் இந்த பூரண நட்சத்திரத்துக்காரங்களுக்கு, இது பூரண நட்சத்திரத்துக்காரங்களுக்கு நிறைய கிடைக்க போயிருது. இந்த பூரண நட்சத்திரத்துக்காரங்களுக்கு நிறைய கிடைக்க போயிருது, அதுல எந்த மாற்றம் இல்லை. வீடு, வண்டி, வாகன யோக சேர்க்கையும் கணவன் மனைவி உறவும், அதே நேரத்தை பொறுத்தளவுக்கு வந்து எந்தெந்த விஷயங்கள்ல நீங்க புது முயற்சி செய்றீங்களோ அவ்வளவு முயற்சியுமே இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு வெற்றிகரமாக கிடைக்க வாய்ப்பு நிச்சயமாக உண்டு. அடுத்து உத்திராட நட்சத்திரம், சூரியனுடைய நட்சத்திரம். அது உங்களுக்கு ராசிக்கு பாக்கியம். அந்த பாக்கியம் வந்து இன்னும் பலம் கொடுத்து நல்ல பலன்கள் நிச்சயமாக கிடைக்கும். அதனால இந்த தனுசு ராசிக்காரங்களை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா இந்த 2.5 ஆண்டு காலகட்டங்களுக்கும் அர்த்தாசிரம சனியின் பிடியில் சிக்கி இருந்தாலுமே பலன்கள் உங்களுக்கு சாதகமாகத்தான் அமையக்கூடிய வாய்ப்பு இருக்கனால ஒவ்வொரு சனிக்கிழமை அன்னைக்கும் நீங்க வழிபாடு பண்றது ரொம்ப, சனீஸ்வர பகவானை வழிபாடு பண்றது ரொம்ப நல்லது. அது போக பாத்தீங்கன்னா தனியாக சனீஸ்வரன் எந்த கோயில்ல இவற்று இருந்தாலும் அவரையும் நீங்க வழிபாடு பண்ணுங்க. அது இன்னும் உங்களுக்கு அதிகப்படியான பலன்களை கொடுக்கும். மலை மேல் உள்ள கோயில்களில் அமர்ந்திருக்கக்கூடிய சனீஸ்வர பகவானை வழிபாடு பண்ணுங்க, இன்னும் உங்களுக்கு பலன்கள் நிறைய கிடைக்கிற வாய்ப்பு உண்டு. இந்த சனி பெயர்ச்சி தனுசு ராசிக்காரர்களுக்கு அர்த்தாசிரம சனியாக இருந்தாலும் பலம் நிறைய கிடைக்க வேண்டும் என்பது விதி. அந்த பலனை நிச்சயமாக நீ நிறைய அனுபவிப்பீங்க. வணக்கம் ஜோதிட ஆசிரியரே. வணக்கம் ஐயா. இப்போ தனுசு ராசியை பத்தி சொன்னீங்க. ஏன்னா தனுசு ராசி பட்ட பாடுகள், இது வரைக்கும் வந்துகிட்டு இருக்க பிரச்சனைகள், அதை பத்தி நேயர்களுக்கு அருமையா விளக்கமா எடுத்து சொன்னீங்க. இன்னொன்னு பாத்தீங்கன்னா தனுசு ராசி நேயர்களுக்கு தொழில் வளம், அந்த தொழில் வளத்தை பற்றி இப்ப நீங்க கொஞ்சம் எலாபரேட்டடா சொன்னீங்க அப்படின்னா எந்த மாதிரி தொழில்கள் அவங்க பண்ணலாம், இந்த தொழிலால எந்த மாதிரியான லாபம் அடையலாம், அது எது வரைக்கும் நீடிக்கும், இந்த சனி பெயர்ச்சி அவர்களுக்கு மிகவும் கை கொடுக்குமா, அதை பத்தி கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். நல்லதுங்க. பொதுவா தனுசு ராசிக்காரங்க என்ன தொழில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப 6ஆம் இடம்ங்கிறது சர்வீஸ், 10ஆம் இடம்ங்கிறது வந்து உத்தியோகம் சொல்லுவோம். அப்ப 6ஆம் இடத்து அதிபதி சுக்கிரன். அந்த சுக்கிரன்னா கலைத்துறைன்னு சொல்லுவோம். ஃபினான்ஸ்ல இருந்து ஆரம்பிச்சு
அதே மாதிரி பங்குச்சந்தை, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா சுக்கிரனுடைய அனுக்கிரகம் தான். பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஆடம்பரமான கார்கள், கலை, அதாவது வந்து ஒரு ஃபேன்சி ஸ்டோர் கூட எடுத்துக்கிறோமே, ஃபேன்சி ஸ்டோர் முதற்கொண்டு பார்த்தீங்கன்னா இந்த தனுசு ராசிக்காரர்கள் ஒத்து வரும். இதை விட ரொம்ப முக்கியமானதுன்னா உணவு சார்ந்தது. என்ன, புதனுடைய வீடு 10ஆம் இடம் அப்படிங்கிறப்ப ரெண்டையும் சேர்க்கிறப்ப உணவு, அதாவது ஹோட்டல் வைக்கிறதுனா வைக்கலாம், அதே மாதிரி வந்து மட்டன் ஸ்டால் வைக்கலாம், நான்வெஜ் வெஜ் எது வேணாலும் அது உணவு சார்ந்ததா இருந்துச்சுன்னா தொழில் வந்து அவர்களுக்கு ஒத்து வரும். ரெண்டாவது நம்ம சொன்ன மாதிரி கலைத்துறை, சினிமா துறை சார்ந்தவங்களும் சரி, சின்ன துறையா இருந்தாலும் சரி, பத்திரிகை ஊடகவியலர் நண்பர்கள், இவங்க எல்லாம் யாருமே தனுசு ராசியில இருந்தா அவங்களுக்கெல்லாம் இந்த பீரியடு வந்து உங்களுக்கு நல்ல அருமையான பீரியடு அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. அவங்கெல்லாம் இதை வந்து பயன்படுத்திக்க. குறிப்பாக நான் என்ன கேட்கணும் அப்படின்னு நினைச்சிருந்தேன்னா, மாணவர்களுக்கு இப்ப பாத்தீங்கன்னா 10-12ஆம் வகுப்பு மாணவர்கள் வந்து கவர்மெண்ட் எக்ஸாம் எழுத போறாங்க. இந்த தனுசு ராசி மாணவர்களுக்கு எந்த விதமான பிரச்சனைகள் இல்லாம, இந்த பிரச்சனைகள் என்று சொல்றதை விட எந்த விதமான இந்த சனிப்பெயர்ச்சியானது அவர்களது வாழ்க்கையில் பாதிப்பை ஏற்படுத்தும்? இப்ப வந்து 4ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கப்ப, அதாவது நடுக்கல்வின்னு சொல்லுவோம். அதாவது 5ல இருந்து கிட்டத்தட்ட 10ஆம் வகுப்பு வரை வந்து வச்சுக்கிறோமே, அது வந்து நடுக்கல்வின்னு நாங்க சொல்லுவோம். அந்த கல்வியில இருக்க மாணவர்களுக்கு வந்து கொஞ்சம் சிரமங்கள் ஏற்படும், அதுல வந்து மாற்றமே இல்லை. ஆனா நீங்க கேட்ட மாதிரி 10வது 12வது அது போக காலேஜ் படிக்கிற இவங்களுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த காலகட்டங்கள்ல நல்ல பலன் நிச்சயமா கிடைக்கும். அதுக்கு அடுத்து என்ன பாத்தீங்கன்னா, இப்ப 2.5 வருஷம் கழிச்சு அடுத்து வரக்கூடிய 5 ஆண்டு காலகட்டங்கள் இந்த மாணவர்களுக்கு ஒரு பெரிய நல்ல பீரியட்னு சொல்லலாம். அந்த காலகட்டங்களை பயன்படுத்தினாங்கன்னா எதிர்காலகட்டங்கள்ல என்னமாக ஆக வேண்டும் முடிவு பண்ணிருக்காங்களோ அதை நோக்கி அவங்க பயணிக்கக்கூடிய வாய்ப்பு நிச்சயமா தனுசு ராசிக்கார மாணவர்களுக்கு கிடைக்கும். மேல்நிலை கல்வியானது மிக சிறப்பாக இருக்கும், மிக சிறந்து விளங்க மாணவர்களுக்கு, தனுசு ராசிக்காரர்களுக்கு நன்றி. நன்றிங்க.